அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, ஒரு குறிப்பிட்ட ஜாதகத்திலே ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி இப்படிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த சனி தோஷங்களை நாம் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கறதான் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். பொதுவாக சனி தோஷம் அப்படின்னாவே உங்களது ஜென்ம ராசிக்கு, ஜென்ம ராசினா என்ன, நீங்க பிறந்த ராசி, உங்க பிறந்த ராசினா உங்க ஜனனகால ஜாதகத்துல சந்திரன் என்பவர் எங்க இருக்கிறாரோ அதுவே நீங்க பிறந்த ஜென்ம ராசி. அப்போ உங்களது ஜென்ம ராசிக்கு சனி என்ற கிரகம், கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனிங்கிற கிரகம், நீங்க சந்திரன்கிறது நீங்க பிறக்கும் போது உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் ஜென்ம ராசின்னு எடுத்துக்கிறீங்க. கோச்சார சனி அப்படிங்கிறது இப்போ தற்போது நடப்பில் இருக்கக்கூடிய சனி என்ற கோள் உங்களது ஜென்ம ராசிக்கு தொடர்பில் வரும் பொழுது ஏற்படக்கூடிய தாக்கமே சனிதோஷ காலங்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த சனிதோஷ காலங்கள் என்பதை நிறைய சனிதோஷங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன சனிதோஷம்? ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, பஞ்சம சனி, இப்படிலாம் நிறைய சனிதோஷங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இந்த சனிதோஷங்கள் சொல்லப்படுது அப்படின்னா, பொதுவா கர்மகாரகன், அதாவது கர்மாவை அழிக்கக்கூடியவர் என சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சனி பகவான் மட்டும்தான். அப்போ சரீரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சந்திரன் மட்டுமே. அப்போ ஒரு நபர் உடலால் ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களையும் தெரிவிக்கக்கூடியவர் யார் என்றால் சந்திரன். அப்போ தம்முடைய சரீரம் சம்பந்தப்பட்ட இன்ப துன்பங்களுக்கு காரணம் வைக்கக்கூடியவர் சந்திரன். அப்ப இந்த சரீரம் என்ற சந்திரனுக்கு கர்மாவை விளைவிக்கக்கூடிய சனி என்ற கிரகம் தொடர்பு ஏற்படும் பொழுது ஏற்படக்கூடிய தோஷமே சனிதோஷ காலம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த சனிதோஷங்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க இருக்கிறோம். இந்த சனிதோஷங்களை நாம் எவ்வாறு கண்டறிவது அப்படின்னா ரொம்ப 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 எளிமை. பொதுவா உங்களது ஜனனகால சந்திரன் இருக்கக்கூடிய இடம், அதாவது உங்களுடைய ராசி என்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த ராசியை மையமாக வைத்து தற்போது கோச்சார சனி எங்கு இருக்கிறார் என்பதை வைத்துக் கொண்டு உங்க ராசியிலிருந்து எண்ணி வரணும். உங்க ராசி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் சனிதோஷங்கள் என்பது தீர்மானிக்கப்படுது. எப்படி அப்படிங்கறது இப்ப நம்ம போடுறோம், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1, 2, 12 ஏழரை சனி போட்டிருக்கோம். 4 அர்த்தாஷ்டம சனி, 5 பஞ்சம சனி, 7 கண்டக சனி, 8 அஷ்டம சனி. இது எப்படி அப்படின்னா உங்களது ஜனனகால சந்திரன் நிற்கக்கூடிய இடம், அதாவது உங்களது ஜென்ம ராசி முதல், உங்களது ஜென்ம ராசி முதல் கோச்சார சனி இருக்கும் இடம் வரைக்கும் எண்ணணும். அப்போ உங்க ஜென்ம ராசியும் கோச்சார சனியும் ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா ஏழரை சனி தாக்கம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். ஜென்ம ராசிக்கு கோச்சார சனி 2ல இருந்தார் அப்படின்னா ஏழரை சனி. ஜென்ம ராசிக்கு கோச்சார சனி 12ல இருந்தார் அப்படின்னாலும் ஏழரை சனி. ஜென்ம ராசிக்கு கோச்சார சனி 4ல் இருந்தால் அர்த்தாஷ்டம சனி. ஜென்ம ராசிக்கு கோச்சார சனி 5ல் இருந்தால் பஞ்சம சனி. ஜென்ம ராசிக்கு கோச்சார சனி 7ல் இருந்தால் கண்டக சனி. ஜென்ம ராசிக்கு கோச்சார சனி 8ல் இருந்தால் அஷ்டம சனி. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? வேறு வகையில காட்டலாம். இன்னும் எளிமையா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இது எழுதிக்கோங்க சார், இது எழுதிக்கோங்க.
நல்லது. இன்னைக்கு கோட்சாரத்துல, அதாவது இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த பிளவ வருடத்துல சனி என்ற ஒரு கிரகம் மகரம் அப்படிங்கிற ராசியில பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மகர ராசியில சனி பயணம் செய்யும் பொழுது யார் யாருக்கெல்லாம் சனி தோஷங்களாக இருக்கும் அப்படிங்கறத இப்ப நாம ஒன்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். இப்போ மகரத்துல சனி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. மகரத்துல சனி பயணம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது மகரம் என்ற ராசிக்காரருக்கு சனி எத்தனாம் இடத்துல இருப்பார்? இந்த மகரத்துல சந்திரன் இருந்தாங்க அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு சனி எங்க இருப்பார்? 1ஆம் இடத்திலேயே இருக்காங்க. மகர ராசிக்காரருக்கு சனி 1லயே இருக்காங்க. நான் சொல்றது புரியுதானே சார்? மகர ராசிக்காரர்களுக்கு சனி அங்க, ஏன்னா ஜென்ம சந்திரன் இங்கே இருப்பார். அங்க ஜனகாலத்துல மகரத்திலே இருந்தார் அப்படின்னா இவங்களுக்கு 1ஆம் இடத்திலேயே சனி. இது ஒரு 7.5 சனி தோஷம். இந்த 7.5 சனியில இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. ஜென்ம சனி. அப்போ இந்த இடத்திலே சனி இருப்பது ஜென்ம சனி அப்படிங்கறத சொல்றோம். ஓகே. அடுத்தது கும்பராசிக்காரர்களுக்கு. கும்பராசியில ஒருத்தர் பிறந்திருந்தார் அப்படின்னா கும்பராசிக்கு சனி இருக்கும் ராசி எத்தனாவது ராசி? 12. தெரியுதா? இங்க கும்பம்னா எப்பவுமே எண்ணும்போது இப்படிதான் எண்ணி வரணும், இப்படி ரிவேஸ்ல போகக்கூடாது. அப்ப கும்பம்ங்கிறது 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இட சனி. அப்போ 12ஆம் இட சனி அப்படிங்கிறதுனால இது விரைய சனின்னு சொல்லுவாங்க. விரைய சனி. அப்ப இது 12ஆம் இட சனி என்பதால் இது ஒரு கும்பராசிக்காரர்கள் இப்ப தற்சமயம் என்ன நடந்திருக்கு? விரைய சனியானது நடந்து கொண்டிருக்கு. சரி, அதுக்கு அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தனுசு அப்படிங்கிற ராசிக்கு சனி எத்தனாவது ராசியில் இருக்காங்க? 2வது ராசியில் இருக்காங்க. அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு 2ஆம் இட சனி இல்லையா? 2ஆம் இட சனி. 2ஆம் இட சனி அப்படிங்கிறனால இத பொதுவா குடும்ப சனின்னு சொல்லுவாங்க, பொங்கு சனின்னு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் சொல்லலாம். இது குடும்ப சனின்னு சொல்லுங்க. குடும்ப சனி இது 2ஆம் இடத்துல யாருக்கு? தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்தால். சரி, அதுக்கடுத்து இப்போ துலாம் ராசின்னு வச்சுக்கோங்க. இப்போ துலாம் ராசியினருக்கு, துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சனி இருக்கக்கூடிய இடம் எத்தனை எண்ணுங்க சார்? துலாம் அப்படிங்கறத 1ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1 2 3 4 இங்கதான் சனி இருக்கிறார். சரியா சார்? இதுதான் கோச்சார சனி. இவர்தான் நாம டார்கெட் பண்ணி வைக்கணும். அப்ப துலாம் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி. அப்ப இவங்களுக்கு 4ஆம் இட சனிக்கு என்ன பேர் சொன்னோம்? அர்த்தாஷ்டம சனி. யாருக்கு? துலாம் ராசிக்காரர்களுக்கு. அப்ப துலாம் ராசியினருக்கு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நடக்கும். சரி, அதே கன்னி ராசிக்காரங்களுக்கு, கன்னி இருக்கு இல்லையா? கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு எங்க சனி பயணம் பண்ணுவார்? இங்க இருந்து 1ன்னு நினைச்சு சார். 1 2 3 4 5 அப்படின்னா எத்தனாவது இட சனி? 5ஆம் இட சனி. அப்ப கன்னி ராசிக்காரங்களுக்கு பஞ்சம சனி. சரி, அதுக்கு அடுத்தது கடகத்துக்கு பாருங்க. கடகராசிக்கு சனி எத்தனாம் இடத்துல இருக்கிறார்? 1 2 3 4 5 6 7. அப்ப கடகராசிக்கு நேர் 7ஆம் இடத்துல சனி. 7ஆம் இடத்துல சனி இருந்தா என்ன பேர் சொன்னோம்? கண்டக சனி. கண்ட சனி. சரி, மிதுன ராசிக்கு என்னங்க சார்? மிதுனம் அப்படிங்கிற ராசியை மையமாக வைத்து எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்ப மிதுன ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி. மிதுன ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி. அப்போ ஒரு சனி தோஷத்தை எப்படி கண்டறிவது? அப்போ ஜென்ம ராசி என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொண்டால்
ஜென்ம ராசி மையமாக வைத்து கோச்சார சனி எங்க இருக்கிறார் என்பதை பார்த்து அதன் மூலமாக நாம சனி தோஷங்களை கண்டறிய வேண்டும். ஒருவேளை இப்ப மேசராசிக்காரங்களா இருந்தா அவங்க சனி தோஷம் இப்ப இருக்கா, மேசராசிக்கு சனி 10ல் இருக்காங்க, அப்ப மேசராசிக்கு எந்த சனி தோஷமும் இல்ல, ரிஷபராசிக்கு எந்த சனி தோஷமும் இல்ல. அடுத்து மிதுன ராசிக்கு சனி இருக்கா, 8ஆம் இடத்துல சனி, அப்ப மிதுன ராசிக்கு அஷ்டம சனி. அதே கடகராசிக்கு கண்டக சனி. அதே சிம்மத்துக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சனி தோஷம் இல்லை. அதே கன்னிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால பஞ்சம சனி. அதே துலாத்துக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனி. அதே விருச்சகத்துக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சனி தோஷம் இல்லை. அதுக்கடுத்து தனுசுக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்ப சனி, வாக்கு சனி, எப்படி வேணாலும் சொல்லிடலாம். அதுக்கடுத்து சனிக்கு மகரத்துக்கு அங்கேயே சனி இருக்கிறதுனால ஜென்மத்திலேயே சனி. அடுத்து கும்பத்துக்கு 12ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நிறைய சனி. மீனத்திற்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால சனி தோஷம் இல்லை. இப்படிதான் சனி தோஷங்களை நாம் கண்டறிய வேண்டும். அனைவருக்கும் புரியுதா சார்? அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இப்ப நம்ம சனி தோஷங்கள் அப்படிங்கறத நாம பார்த்தோம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தற்சமயத்துல இருக்கக்கூடிய சனி தோஷம் பார்த்தா மிதுனம், கடகம், கன்னி, துலாம், தனுசு, மகரம், கும்பம், எத்தனை ராசிகள் இருக்கு? 2, 4, 6, 7 ராசிகள் அப்படிங்கிறது இன்னைக்கு சனி தோஷத்துல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டும்லாம் இல்ல, சனி இந்த சனி இங்க இருந்து ஒரு 8 மேல வந்தாருன்னா என்ன ஆகும்? அப்படியே ஒரு எல்லா கிரகங்கள் எல்லா ராசிகளும் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மாறும். அப்ப இன்னும் ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்தா மிதனத்துக்கு விடுபட்டு கடகத்துக்கு ஆரம்பிச்சு, சிம்மத்துக்கு ஆரம்பிச்சு, கன்னிக்கு விடுபட்டு, துலாத்துக்கு ஆரம்பிச்சு, மகரத்துக்கு ஆரம்பிச்சு, விருச்சகத்துக்கு ஆரம்பிச்சு, அப்படியே மறுபடியும் மாறி மாறி வந்துட்டு தான் இருக்கும். இப்போ ஒரு குடும்பத்திலே 4 உறுப்பினர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்துக்கு எப்படி 4 உறுப்பினர் இருப்பாங்க இல்லையா? குறைஞ்சபட்சம் ஒரு தாய் தந்தை, 2 குழந்தைகள் மேற்கொண்டு அவருடைய தாய் தந்தை அப்படின்னா அங்க ஒரு 2 பேர், மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல 4 அல்லது 5 அல்லது 6 பேர் அப்படிங்கிறது எப்படியாக இருந்தாலும் ஒரு குடும்பத்துல இருப்பாங்க. இந்த 5-6 பேர்ல எப்படி எங்க சுத்தனீங்கனாலும் இதுல ஒரு ராசியோ 2 ராசியோ 3 ராசியோ வந்துடும். வருமா? வராது. இது மட்டுமல்ல, நீங்க எந்த சனி தோஷம் எங்க சனி நகர்ந்தாலுமே கட்டாயம் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதேனும் ஒரு சனி தோஷம் நடந்துட்டு தான் இருக்கும். சரி, சனி தோஷம் நடந்துகிட்டே இருக்குதுன்னா அவங்க காலம் கூட கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்களா? ஏன் சார்? அப்ப சனி தோஷம் எதற்காக, எதுக்கு சனி தோஷத்தை நாம பார்க்கணும்? சனி சார்ந்த பிரச்சனை பொதுவாகவே ஒரு ட்ரெண்டாவே இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஜோதிட பலன் கூடும் பொழுது வாங்கி ஜோதிடர் கையில ஜாதகத்தை பார்க்கும் பொழுது எடுத்தோடனே அப்பா உனக்கு 7.5 நடக்கு, உனக்கு அஷ்டமச்சனி நடக்கு, உனக்கு கண்டச்சனி நடக்கு, அதனாலதான் உங்களுக்கு நேர சரியில்லை, இதெல்லாம் முடிஞ்சது சரியா போயிருப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்களும் நிறைய நாம ஜோதிடர் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்த அனுபவம் உண்டு. இதை மட்டுமே பலனா கேட்டுட்டு இன்னும் 2 வருஷத்துல பிரச்சனை முடிஞ்சு போயிடும், இன்னும் ஒரு 5 வருஷத்துல பிரச்சனை முடிஞ்சு போயிட்டு வந்து அதுக்கப்புறமும் போய் கேட்கும் பொழுது உனக்கு முடிஞ்சிச்சு, உன் பையனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவார், பையனுக்கு முடிஞ்சிச்சு, உங்க மனைவிக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவார். என்ன ஆகும்? மாறி 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 உங்களுக்கு இது வந்துகிட்டே இருக்கும். சரி, எங்க வீட்டுல நானும் எனது மனைவியும் மிதன் ராசி, 2 பேரும் ஒரே ராசி. 7ஆம் சனி வந்தா ஒட்டுக்கதான் வரும், அஷ்டம சனி வந்தா ஒட்டுக்கதான் வரும், கண்டக சனி வந்தா ஒட்டுக்கதான் வரும். இப்ப மிதன் ராசிக்கு இப்ப என்ன நடந்துருக்குது? அஷ்டம சனி எனக்கு என் மனைவி ஒட்டுக்கா நடந்துட்டு இருக்கு. என்னுடைய பையன் 2வது பையன் விருச்சிக ராசி, அவனுக்கு எந்த சனியும் இல்லை. இன்னொரு பையன் மகர ராசி, அவனுக்கு 7 சனி ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குது. அப்ப எங்க வீட்டுல எங்க பசங்க 3 பேரு, நாங்க 2 பேர் 5 பேரு. 5 பேர்த்துல 3 பேருக்கு இப்போ சனி தோஷம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போயிடுச்சு வச்சுக்கோங்க சனி. அப்ப என்ன ஆகும்? இதை விட்டு மறுபடியும் என்னோட பசங்க 2 பசங்களுக்கு சனி தோஷம் வந்துடும், எங்களை விட்டு விலகும். இப்படிதான் மாத்தி மாத்தி நடந்து கொண்டே இருக்கும். இப்போ சனி தோஷம்னா முதல்ல என்ன? சனி தோஷம் யாரை பாதிக்கும்? சனி தோஷம் பாதிப்பு இருந்தால் அதை நாம எப்படி நிவர்த்தி செய்யணும், அதை பத்தி இப்ப நாம பார்க்கிறோம். சரியா? அப்போ சனி தோஷம் என்பது உங்களது கர்ம வினைகளை அனுபவிக்க வைக்கக்கூடிய ஒரு காலம். கர்ம வினைகள்னா பொதுவா நாம பிறக்கும் பொழுதே ஒரு சில கடன்களோடு, கடன் அப்படின்னா செய்த பாவ சுமைகள், அந்த பாவ சுமைகளை தாங்கி வந்திருக்கீங்க. அந்த பாவ சுமைகளை நீங்க ஒரு 10 வருஷத்துல இவ்வளவு அனுபவிக்கணும், 20 வருஷத்துல இவ்வளவு அனுபவிக்கணும், 30 வருஷத்துல
இவ்வளவு அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு தவணைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தவணையை முழுமையாக நிறைவேற்றாமல் விட்டீர்களே ஆனால் அந்த சமயத்துல அது பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்ப கரெக்டா அந்த டீவை நீங்க கட்டிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களை பெனால்டியில அவர் வந்து ஓட மாட்டார். அதனால எல்லாருமே சனி தோஷத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாகவே இயற்கையாகவே தகுந்த முறையில் தனது தவணையை கட்டக்கூடிய லக்னங்கள் சில லக்னங்கள் உண்டு. நான் சொல்றது புரியுதா சார்? தகுந்த முறையில தன்னுடைய பாக்கியை கடனை கட்டக்கூடிய லக்னங்கள். அப்படின்னா அர்த்தம் என்ன? தன்னுடைய கர்மாவை சரிவர அனுபவித்து வரக்கூடிய லக்னங்கள் அர்த்தம். இன்னும் எளிமையா சொல்லணும் அப்படின்னா அதிகமான பாதிப்புகளை தாங்கக்கூடிய லக்னம் அர்த்தம். அதிகமா கர்மாவை கஷ்டத்தை அனுபவிக்குதுன்னாவே என்ன அர்த்தம்? தனது பாதிப்புகளை அதிகமாக தாங்கக்கூடிய லக்னங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய லக்னங்கள் என்னென்ன அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம். இந்த 6 லக்னங்களும் இப்ப நாம பேசுறது லக்னத்தை பத்தி பேசுறோம், ராசியை பத்தி பேசல. இந்த லக்னத்துல பிறந்தவராக இருந்து அவங்களுக்கு 7 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, விரயச்சனி எந்த சனி வந்தாலும் பெரிய பாதிப்பை சனி பகவான் தரமாட்டார். புரியுதா சார்? முதல்ல இது நாம நல்லா தெளிவாயிடும். அப்ப இதை தவிர இருக்கக்கூடிய லக்னங்கள் என்னென்ன? மேசம், கடகம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீனம். இந்த லக்னத்துல பிறந்தவங்களா இருந்தா சனி தோஷத்தினுடைய தாக்கம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னும், இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பெரிய தாக்கத்தை தராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து ஒவ்வொரு ஜாதகருக்கும் அவர் அனுபவிக்கக்கூடிய பலன்களை நிர்ணயிப்பதற்கு அப்படின்னு திசா புத்திகள் இருக்கு. இந்த ஜாதகர் இந்த பலனை தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே பிறக்கும் பொழுதே உங்களுக்கு இறைவன் அப்படிங்கிற ரத காலன்னு சொல்லக்கூடிய அந்த இறைவன் நமக்கு டைரக்ட் பண்ணி அனுப்புறார். இந்த காலத்துல நீ சந்தோஷத்தை அனுபவி, இந்த காலத்துல நீங்க துக்கத்தை அனுபவி, இந்த காலத்துல பாட்டு சீனு, இந்த காலத்துல ஃபைட் சீனு அப்படின்ட்டு நம்ம பிறக்கும் பொழுதே நம்மளது வாழ்க்கையை டைரக்ட் பண்ணி தான் அனுப்பப்பட்டிருக்கு. இப்ப 5 வயசுல இது, 10 வயசுல இது, 20 வயசுல இது, 30 வயசுல இதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுதான் இருக்கு. அப்போ உங்க வாழ்க்கையில சந்தோஷங்களை அனுபவிப்பதற்குன்னு ஒரு காலக்கெடு உண்டு. அந்த காலத்தை பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா திரிகோணாதிபதிகள் திசா காலம், திரிகோணாதிபதிகள் திசா காலம் சொல்லுவாங்க. அப்ப திரிகோணாதிபதிகள் திசா காலம், லாபாதிபதிகள் திசா காலம் இதெல்லாம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா ஜாதகர் பெருசா சிரமங்களே படமாட்டார். ஓரளவு நல்லா இருக்கணுங்கிறது விதி. இது அவரோட பிறப்பினுடைய அமைப்பு. அப்போ அவர் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த காலத்தில் சனி தோஷம் வந்தால் சனி தோஷம் பாதிக்காது. புரியுதா சார்? ஏன் பாதிக்காது? அவர் பெரும்பான்மையா இந்த காலத்துல சந்தோஷங்களை அனுபவிக்கணுங்கிறது அவருடைய பிறவி அமைப்பு. அப்ப இந்த காலத்துல கஷ்டத்தை கொடுத்தாலும் அவருக்கு கஷ்டம் தெரியாது, கஷ்டத்தை அவர் பெருசா உணர மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கோசரம் சனி வேலையை செய்ய மாட்டாரானா அவர் செய்யறது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார். சரியா? இப்போ ஊர்ல 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கு 5000 ரூபாய் கடன் இருக்கு. 2 நபர் இருக்கிறார், 2 பேருக்கு 5000 ரூபாய் கடன் இருக்கு. ஒரு 5000 ரூபாய் கடன் வச்சிருக்கிறவருக்கு அவருடைய சொத்தே ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். இன்னொருத்தருக்கு 5000 ரூபாய் கடன் இருக்குது, அவருக்கு ஒரு 50 லட்ச ரூபாய் சொத்து இருக்குது. 50 லட்ச ரூபாய் சொத்து இருக்கிறவருக்கு 5000 ரூபாய் கடன் இருந்தா அவர் என்ன நினைப்பார்? 20,000 ரூபாய் சொத்து இருக்கிறதுக்கு 5000 ரூபாய் கடன் இருந்தா அவர் என்ன நினைப்பார்? இதுல யார் பாதிக்கப்படுவா? 20,000 ரூபாய் சொத்து இருக்கிறவன் தான் ஐயோ நம்மளுக்கு இவ்வளவு கடன் இருக்குன்னு ஃபீல் பண்ணுவார். அவருக்கு 50 லட்ச ரூபாய் சொத்து இருக்கு, 5000 ரூபாய் கடன் அவருக்கு கடனா தெரியுமா? அப்போ யோகாதிபதிகளுடைய திசா காலங்கள் நடக்கும் பொழுது சனி தோஷங்கள் நடக்கும். ஆனா அந்த சனி தோஷம் அவருக்கு அவ்வளவுதானே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்ணுவார்? போயிட்டே இருப்பார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அதனால பொதுவா சனி தோஷம் என்பதை எடுத்துட்டு எல்லாத்துக்குமே 7 சனி, எல்லாத்துக்குமே அஷ்டம சனி, எல்லாத்துக்குமே கண்டச்சனி, எல்லாத்துக்குமே விரயச்சனி என்று பலன் சொல்லக்கூடாது. அந்த ஜாதகருடைய லக்னம் என்ன, நடக்கக்கூடிய திசா காலங்கள் என்ன என்பதை பார்த்து கொண்டுதான் பலனை உரைக்க வேண்டும். சரியா? அப்ப பொதுவா சனி தோஷத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி பலன்களை எடுத்து உரைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். சரி, இனி அடுத்து சனி தோஷத்துக்கு என்ன பரிகாரங்கள் அப்படிங்கறத இப்ப நம்ம அடுத்து சொல்றேன். அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி எழுதிக்கொள்ளுங்க. சரி.